ஏமா ஒரு விசிங் கார்டு ஒண்ணு வாங்கிட்டு சொன்னேன்ல, ஆமா. அது நீ எங்க வச்ச? நானும் எல்லா பக்கமும் தேடிட்டேன், ஒண்ணும் காணோம். எங்க வச்ச? இங்கதான் எங்கேயாவது வச்சிருப்பத்த. அப்படியா? ஏமா இவ்வளவு கேர்லெஸ்ஸா இருக்கிற? எல்லா விஷயத்திலும் கேர்லெஸ் தான் நீ. டிவி பார்த்தா அதுலயே ஞாபகமா இருக்கிற. என்ன பண்றோங்கிறது மறந்து போயிருது. எங்க வச்சையோ தெரியல. பாருங்க, இது என்னை பற்றி சொல்லிருக்காங்க. ஓஹோ. 7ஆம் இடம் மனைவியின் ஸ்தானத்தை குறிக்கிறது. அதுபோன்று ஜாதகக்காரரின் அம்மாவின் அம்மா இடமும் அதுவே. ஓ, அதுவும் இந்த 7ஆம் இடமும் அம்மாவோட அம்மா இடமும் ஒண்ணுங்கிறாங்க. அப்படின்னா எனக்கு வர்ற மருமகள் என் அம்மா மாதிரி இருப்பாங்கங்கிற கான்செப்ட் அவரு சொல்றாரு. ஆமா. ரைட். அப்படின்னா எங்க அம்மா மாதிரி தான் நீ இருப்ப, அதை நான் ஒத்துக்கிறேன். எங்க அம்மா மாதிரி தான் நீ இருக்கிற. டிவி பார்த்தா எங்க அம்மா பார்த்துட்டே இருக்கும், எனக்கு ஒண்ணுமே தெரியாது. எங்க அம்மா என்ன சொன்னாலுமே புரியாது, அது டிவிலேயே தான் நினைப்பா இருக்கும். ஆனா எங்க அம்மாவுக்கு எனக்கு ஒத்து போயிடும், அதனால உனக்கு எனக்கு ஒத்து போயிடும், பிரச்சனை இல்லை. ஆனா சொன்ன சங்கடமா நினைச்சுக்காத. நானே என்ன இதுன்னு சொல்லுங்க, மனசு வாய்தான் வந்துருச்சே. உங்க அம்மாவை நினைச்சேன், எனக்கு சிரிப்பா வந்துருச்சு. ஏன் எங்க அம்மாக்கு என்ன? உங்க அம்மாவுக்கு ஒரு வேலை பையன் இருந்திருந்தா மருமக யாரு மாதிரி இருக்கும்? உங்க ஆயா மாதிரி இருக்கும். உங்க ஆயாவை சமாளிக்கிறதே உங்க அம்மாவுக்கு பெரிய விஷயம். நீ மருமகள் அதே மாதிரி இருந்தா உங்க அம்மா பொழப்பு என்ன ஆகுறது? அதனாலதான் கடவுளை பார்த்து 2 பிள்ளைய கொடுத்துட்டாருல, பிரச்சனை இல்லை, விடுங்க. சரி, நல்லதா போச்சு. மறுபடியும் ஏன் சிரிக்கிறீங்க? இல்ல, அப்படின்னா உன் மருமக யாரு மாதிரி இருப்பா? எங்க அம்மா மாதிரியா? உங்க அம்மா மாதிரி இருப்பா. சரி, நான் சமாளிச்சுக்குவேன். ஆமா, 27 வருஷம் உங்க அம்மா கூட சமாளிச்சு இருந்துட்டீங்கல்ல, அதே மாதிரி இதையும் சமாளிச்சிருவேன். என்ன சிரிக்கிறா? எனக்கு மருமகனா உங்க பையனுக்கு மருமக தானே. அதனால என்ன, உன்னையவே வச்சு சமாளிக்கும் போது அவளை வச்சு சமாளிக்க மாட்டானா என் மகன்? கண்டென்ட்ல இல்லாததெல்லாம் வர வர பேசுறீங்க, பாத்துக்கோங்க. ஒண்ணுமே